ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாயிண்டர்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம பாயிண்டர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆம்பர்சண்டில் ஆம்பர்சண்ட் ஒரு வேரியபிள் கொடுத்தா அதோட மெமரி அட்ரஸ் ஒரு பாயிண்டர் வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அந்த பாயிண்டர் வேரியபிள் ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மெமரி அட்ரஸ்குள்ளே இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது, ஒரு மெமரி அட்ரஸாக பாஸ் பண்ணுறது எப்படி, வேல்யூ எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இதுதான் ஹெடர் ஃபைல். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நான் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன், நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோட டெஃபினேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் யூஸ்வலாக இன்ட் மெயின்லேருந்து ஆரம்பிக்கும். x = 25ன்னு கொடுத்துருக்கேன், y = 100ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா பேசிக்காக இருக்கிற ஸ்வாப்பிங் பண்ண போகிறேன். அதாவது x = 100 மாற்ற போகிறேன், y = 25ன்னு மாற்ற போகிறேன். இதை பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா printf நான் ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ் வேல்யூ 25 இருக்குது, ஒய் வேல்யூ 100 இருக்குது அப்படின்றது எக்ஸ் ஒய் இந்த மாடுலஸ் டி இருக்கிற இடத்துல பிரிண்ட் ஆயிரும். எக்ஸ் ஒய் இங்கே பிரிண்ட், இங்கே ஒய் பிரிண்ட் ஆயிரும், இங்கே எக்ஸ் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வாப் ஆஃப் மாடுல, அதாவது ஆம்பர்சண்ட் எக்ஸ் ஆம்பர்சண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது 25 எக்ஸோட மெமரி அட்ரஸும் ஒய்யோட மெமரி அட்ரஸும் இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே பாஸ் ஆகும். பாஸ் ஆகும்போது இந்த ஸ்வாப்போட ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, void swap of int star num1 int star num2. நீங்கள் ஒரு பாயிண்டர் வேரியபிள் கொடுக்குறீங்கன்னா அதை டிக்ளேர் பண்ணணும். அதாவது இன்டீஜராக என்ன டேட்டா டைப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் num1 int ஆஸ்ட்ரிச் num2. அதாவது இங்கேருந்து நான் பாஸ் பண்ணுற மெமரி அட்ரஸை, அந்த மெமரி அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூவை எடுக்கணும்னா ஸ்டார், அதாவது ஆஸ்ட்ரிச் வேரியபிள் கொடுத்தா தான் இதில் இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு இங்கே யூஸ் பண்ண முடியும். இங்கே இப்போது 25ம் 100ம் பாஸ் ஆகிடுச்சு. இங்கே நான் மெமரி அட்ரஸை பாஸ் பண்ணுறேன், மெமரி அட்ரஸில் இருக்கிற வேல்யூவை நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இன்ட் டெம்ப்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்ப், அந்த டெம்பரவரி நான் கொடுத்துருக்க வேரியபிளில் ஃபஸ்ட்டு 25, அதாவது num1ன்னு நான் வாங்கினேன் 25 எக்ஸோட வேல்யூ 25ஐ பாஸ் பண்ணுறேன். ஸ்டார் num1 = ஸ்டார் num2, அதாவது ஆஸ்ட்ரிச் num2. ஆஸ்ட்ரிச் num2குள்ளே 100 இருக்குது. அந்த 100ஐ ஸ்டார் num1, அதாவது எக்ஸோட மெமரி அட்ரஸ்க்குள்ளே 25 அழிச்சிட்டு 100ன்னு மாற்றுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் num2 = temp, அதாவது இனிஷியலாக 25 நான் டெம்பரவரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த 25 num2குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே வருவோம். இங்கே இப்போ பிரிண்ட் பண்ணும்போது ஆஃப்டர் ஸ்வாப் x = மாடுலஸ் டி, y = மாடுலஸ் டி, எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 எக்ஸுக்குள்ளே இருக்கும், 25 ஒய்க்குள்ளே இருக்கும். எப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 25 ஃபஸ்ட்டு டெம்பருக்குள்ளே போட்டோம், 100 எக்ஸ்குள்ளே மாற்றிட்டோம், அப்புறம் டெம்பை ஒய்க்குள்ளே மாற்றிட்டோம். ஒரு டெம்பரவரி வேரியபிளை வச்சு நம்ம ஒரு ஸ்வாப்பிங்கை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஃபோர் ஸ்வாப் பார்த்தீங்கன்னா x is 25, y is 100 இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப் பார்த்தீங்கன்னா x = 100, y = 25ன்னு மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்டர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷன் பாயிண்டர்ஸோட அட்வான்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹையர் வெர்ஷனில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ.